ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சினிமாவில் நடிக்கிற எல்லா பேருமே லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, அது நமக்கு தெரியும். சின்ன நாடக நடத்த நடித்தா கூட அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அவங்க எல்லாருமே நடிக்க வாய்ப்பு இல்லாட்டியுமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க? இப்படி சினிமா வாய்ப்பு இல்லைனாலுமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற சில நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தை பல பேர் புத்திசாலித்தனமாக தொழிலில் முதலீடு செய்து அந்த தொழிலையுமே சேர்த்து டெவலப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பெரும்பாலான நடிகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. சில பேர் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸில் முதலீடு செய்கிறாங்க. ரஜினி, விஜயகாந்த் எல்லாம் திருமண மண்டபங்கள் வைத்திருந்தாங்க, அது நம்மெல்லாம் தெரியும். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பணத்தை தனது சொந்த படமாகவே தயாரிப்பார்கள். இப்படி பணத்தை முதலீடு செய்து அதன் மூலியமாக வருமானம் பார்த்து கொண்டே தான் இருப்பாங்க. நாம் நினைப்போம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு, ஆனால் அவங்க வருமானம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரஜினி வேறு சில தொழில்கள் முதலீடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நயன்தாரா இப்போ கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் எல்லாம் முதலீடு செய்திருக்காங்க. ஆர்யா கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காரு. நடிகர் சூரி மதுரையில் ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு வர்றாங்க, அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பிறகு இயக்குனர் அமீர் கூட சமீபத்தில் ஒரு காஃபி ஷாப் ஒன்றை திறந்தாங்க. இப்படி திரைத்துறையை சார்ந்த பலரும் சினிமாவை மட்டுமே நம்பி இல்லாமல் பல தொழில்களையும் செய்து வர்றாங்க. அதுபோல் அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே வாடகைக்கு விட்டு மாதம் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வருது. காமெடி நடிகர் செந்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கோடம்பாக்கத்தில் 48 போர்ஷன் வசிக்கும் அப்பார்ட்மெண்ட்டு மூலமாக வாடகை மட்டுமே அவருக்கு லட்சக்கணக்கில் வருதாம்ப்பா. அப்புறம் 80s காலகட்டத்தில் நடித்த நடிகைகள் அம்பிகா, ராதா, இவங்க இருவருக்குமே பலசரவாக்கத்துக்கு அருகே ஏஆர்எஸ் கார்டன் அப்படின்ற ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே என்ன செய்வாங்கன்னா, சீரியல் படப்பிடிப்புகள் நடக்கிறதான். ஒரு நாளைக்குமே 10,000 ரூபாய் அவங்களுக்கு வாடகை வருதான். அந்த ஒரு சீரியலில் மட்டும்தான்ப்பா 10,000. இந்த மாதிரி எத்தனை சீரியல் விட்டாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படியே கணக்கு பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். நடிகர் சின்னி ஜெயந்த் அவர் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் டி நகரில் 3 அடுக்குமாடி காம்ப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்காராம். இந்த காம்ப்ளெக்ஸ் மூலமாக மாதம் அவருக்கு 1 லட்சத்துக்கும் மேலே வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பிரசன்னாவும் அவருடைய மனைவி ஸ்னேகாவும் பெங்களூரில் பல அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வாடகைக்கு விட்டு மாதக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாம்ப்பா. அடுத்து சிம்புவுடைய அப்பா டி ராஜேந்தர், அவர் பூந்தமல்லி அருகே ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருக்கிறாராம். இங்கே சினிமா படப்பிடிப்புக்கு தொடர்ந்து நடைபெறுதான் அவருடைய இடத்துல. இதனாலேயே அவங்க லட்சக்கணக்கில் மாதத்தில் சம்பாதிக்கிறாங்களாம். அதே மாதிரி நடிகர் பிரசாந்தும் ஒரு ஹோட்டல் பேலஸ் மாதிரிக்க வச்சு அவரும் நடத்திக்கிட்டு வராரு. இந்த மாதிரி சினிமா துறையில் சேர்ந்த பல பேரும் சினிமா மட்டுமே நம்பி இல்லாமல் பல பிஸ்னஸ் செய்து வராங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாராவது இன்னும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம்.